நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோயம்புத்தூர் மாவட்டம் சர்க்கார் சாமக்குளம் பேரூராட்சி வார்டு எண் 7 கோவில்பாளையம் சந்தைக்கடை மற்றும் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பொது கழிப்பிடம் வெளியே இருந்து பார்க்க நன்றாக உள்ளது. ஆனால் கழிப்பிடத்திற்குள் சென்றால் கால் வைக்க முடியாது. மேலும் துர்நாற்றம். இயற்கை உபாதை கழிக்க சென்றால் தண்ணீர் இல்லை. மேலும் கட்டணமாக 10 ரூபாய் வசூலிக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் தண்ணீர் இல்லை, தனியாரிடமிருந்து காசிற்கு தண்ணீர் வாங்கி ஊற்றுகிறோம் என கூறுகிறார்கள். மேலும் கழிவறைகள் கரை பிடித்து கால் வைக்க முடியாதபடி உள்ளது. சுகாதாரம் இல்லாத கழிவறையாக உள்ளதால் கழிவறைக்குள் செல்ல பயமாக உள்ளது என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். பேரூராட்சி நிர்வாகத்தினர் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆவண செய்ய வேண்டும் என தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நலமையம் கேட்டுக்கொள்கின்றது. 9 கோடி ரூபாய் அபராதம். சென்னையில் ஓடிக்கொண்டிருக்கும் அரசு மின்சார பஸ்கள் ஆங்காங்கே அடிக்கடி பழுதாவதால் ஒப்பந்த நிறுவனத்திற்கு 9 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது MDC. ஹைட்ரஜன் ஆற்றலில் இயங்கும் ரயிலை அறிமுகப்படுத்தும் நாடாக இந்தியா 6வது இடத்தில் உருவெடுத்துள்ளது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் இதுதான். வட இந்தியாவில் ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே இந்தியாவின் ஹைட்ரஜன் ஆற்றலில் இயங்கும் முதல் ரயிலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள் கிழியாது நனையாது. பாலிமர் ரூபாய் நோட்டுகள் விரைவில் அறிமுகம். காகித நோட்டுகளுக்கு பதிலாக நீண்ட காலம் உழைக்கக்கூடிய பாலிமர் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி முதற்கட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு சர்வதேச நிறுவனங்களுக்கு அழைப்பு. காகித ரூபாய் நோட்டுகள் கிழிந்து விடுவதால் அதற்கு மாற்றாக பிரத்யேக பாலிமர் ரூபாய் நோட்டுகளை சப்ளை செய்ய இந்திய ரிசர்வ் வங்கியின் நோட்டு அச்சிடும் பிரிவு முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளது. இதற்கான உலகளாவிய டெண்டர் கோரப்பட்டுள்ளது என தகவல். நமது நாட்டின் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட்டான விக்ரம் 1 வெற்றிகரமாக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நேற்று விண்ணில் ஏவப்பட்டது. தனியார் நிறுவனம் விண்வெளி சுற்றுப்பாதையில் செலுத்தும் திறன் பெற்ற உலகின் 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. 3வது இடத்தில் தமிழ்நாடு. நிதி ஆயோக் தொழில் முதலீட்டிற்கு உகந்த மாநிலம் பட்டியலில் தமிழ்நாடு 3வது இடத்திலும், மகாராஷ்டிரா 2வது இடத்திலும், குஜராத் முதலிடத்திலும் இடம்பெற்றுள்ளதாக நிதி ஆயோக் அறிக்கையில் தகவல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.